Hi viewers, welcome to Handmade Magic. இன்றைக்கி நம்ம 16 pleated அனார்கலி கட்டோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் இந்த வீடியோவோட அதை டேக் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டு வாட்ச் தட். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோவில் சொன்ன மாதிரி இது ஒரு சாரியை நம்ம அனார்கலி குர்தாவாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நான் பாடி பார்ட், அதாவது அப்பர் பாடி பார்ட் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுதான் பார்ட் 1ல் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம சாரியில் அப்பர் பாடி பார்ட் கட் பண்ணதுக்கப்புறமா ரிமைனிங் சாரீ மெட்டீரியல் இருக்கும் இல்லைங்களா, அதில் எப்படி ப்ராப்பராக ஃபோல்ட் பண்ணி 16 ப்ளீட்டட் அனார்கலி கட் ஒரே சிங்கிள் கட்டிங்கில் கட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் டீட்டெயில்டாக காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆல்சோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சாரியில் இருக்கிற எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். சாரியை 8 டைம்ஸ் நான் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். நம்ம நார்மலாக எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ சேம் ப்ராசஸ் தான். 1 by 1 8 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 16 சைட்ஸ் அதில் கிடைக்கும். ஒரு டைம் சாரியாக மடித்தா நமக்கு 2 சைட் கிடைக்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் 8 டைம் சாரியாக மடித்தா நமக்கு 16 சைட்ஸ் நமக்கு கிடைக்கணும். அதை கரெக்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி நல்லா சேஃப்டி பின்ஸில் செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 4 to 5 சேஃப்டி பின்ஸை வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஷேக் ஆகாமல் இருக்குது. இதுதான் இந்த அனார்கலி கட்டிங்கோட மெஷர்மெண்ட்ஸ். இதில் ஃபுல் லென்த் 46 inches. நம்ம சூயிங் அலவன்ஸ்க்கு 1 inch எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். ஸோ 46 + 1 47 நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம அப்பர் பாடி பார்ட் கட் பண்ணி வச்சதுனால அதில் 14 மைனஸ் பண்ணி நமக்கு டோட்டலாக 46 - 14 32 inches நமக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம 16 பேனல் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கீழேருந்து பாட்டம்லேருந்து மேலே வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். மேலேருந்து கீழே எடுத்திங்கன்னா நமக்கு டிசைன்ஸு எல்லாமே கொஞ்சம் அன்ஈவனாக வந்துடும். ஸோ அதனால் எப்பயுமே கீழேருந்து மேலே மெஷர்மெண்ட்ஸ் எடுங்க. ஸோ கீழேருந்து நான் 32 inches வரைஞ்சி ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை தான் நான் இனி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி அந்த 16 பேனலை கட் பண்ணி எடுக்கலாங்கிற மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம். வெஸ்ட்டோட வித் நமக்கு 30 inches இருக்குது. ஸோ 30 டிவைடட் பை 16. இந்த 16 எதுக்குன்னா நம்ம 16 பேனல். ஸோ அதனால் 30 டிவைடட் பை 16. அது நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 1.8 சம்திங் வரும். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக 1.9 எடுத்துக்கிறேன். நான் சூயிங் அலவன்ஸ் அதுக்கு 1 inch தரப்போகிறேன். அப்போது நமக்கு 2.9 கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 2.9 நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு டோட்டலாகவே 16 பேனலோட ஸ்டார்டிங் வித் 3ன்னு தான் இருக்கணும். அந்த 3 நம்ம ஸோ ஈச் பேனலோட ஸ்டார்டிங் வித் 3 inches. அந்த 3 inches நம்ம டிவைடட் பை 2ன்னு பிரிக்க போகிறோம். ஏன்னா சென்டர் பார்ட்லேருந்து மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் அது டிவைடட் பை 2ன்னு போட்டோன்னா நமக்கு 1.5 கிடைக்கும். இப்போது நம்ம மிடில் பாயிண்ட் 1 மார்க் பண்ணி வச்சுட்டு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 1.5 inches மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கால்குலேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் 16 பேனல் இல்லாமல் 12 பேனல் இல்லைனா 18 பேனல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் கூட இப்போ 30 டிவைடட் பை 60க்கு பதிலாக உங்களோட வெஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டை வச்சு அது டிவைடட் பை நீங்கள் எத்தனை பேனல் தர போகிறீங்களோ 12 அப்படின்னா டிவைடட் பை 12ன்னு போட்டு இதே சேம் மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சேம் மெத்தட் தான். எப்படி நீங்கள் டிவைட் பண்ணி எப்படி எவ்வளோ இன்ச்சஸ் ஆட் பண்ணணுங்கிறது இந்த பிக்சரில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக காட்டியிருக்கேன். இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதோட வித்தை மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே டோட்டலாக 9 inches இருக்குது. இப்போது இந்த 9 inch பாதியாக மடித்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 9 inch பாதியாக மடித்தா நமக்கு 4.5 inches. இந்த 4.5 inches நான் இங்கே மார்க்கரை வச்சு நல்லா டார்க்காக மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து ரைட் சைடு 1.5 inchஸும் லெஃப்ட் சைடு 1.5 inchஸும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். டோட்டலாக எனக்கு 3 inches இருக்கணும் மேலே. ஸோ அதுக்கு 1.5 inches ஈச் சைடு எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம பாட்டம் ஸ்கர்ட்டில், அதாவது பாட்டமில் இருந்து மேலே பார்த்து ஒரு 8 inches வரைக்கும் ஹாரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 8 inchesக்கு மேலே வரைக்கும் நமக்கு க்ராஸாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த 8 inches, அதாவது 8th inchலேருந்து கீழே வரைக்கும் இதே மெஷர்மெண்ட்டில் அப்படியே எந்த சேஞ்சஸும் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வரைக்குமே நம்ம க்ராஸாக லைன் போட்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
அதாவது ஈச் பேனலோட பாட்டம் லென்த் வந்து 9 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த 8th இன்ச் கீழே வரைக்கும் நம்ம இப்போ போடுற மாதிரி அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைனை ட்ரா பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரஃப்பாக மெஷரிங் டேப்பை வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்கேல் யூஸ் பண்ணி நல்லா டார்க்கன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது ரொம்பவே பொறுமையாக ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு 16 கிளாத் இருக்கும். ஸோ இந்த 16 கிளாத்துமே நமக்கு லெவலாக கட் பண்ணுறது நமக்கு கஷ்டம். ஸோ அது வந்து ரொம்ப பொறுமையாக 1 பை 1 எந்த கிளாத்தையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கட் பண்ணணும். உங்களுக்கு ஃபேப்ரிக் ரொம்ப ஷேக் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஏதாவது வெயிட் மேலே வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங்கில் நம்ம அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, சேம் பேட்டர்னு தான் நம்ம இங்கே கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 சைடு மடிச்சுக்க போகிறேன். அதாவது சிங்கிளாக இருக்கிற ஒரு லைனிங் கிளாத்தை டபுளாக மடிச்சுக்க போகிறேன். அந்த டபுளை ஒரு சைடில் இருக்கிறத இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இன்னொரு சைடுக்கு மடிச்சு எடுத்துக்க போகிறேன். மெயினாக ரா எட்ஜஸ் எல்லாமே அந்த ட்ரையாங்கிள் சைடில் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு கட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போது அப்பர் பாடி பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இந்த ட்ரையாங்கிளோட ஸ்டார்டிங்கில் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இதுதான் நம்மளோட வெஸ்ட்டோட சைஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துட்டு இங்கேருந்து 30 இன்ச்சஸ் கீழே வந்து லென்த் எடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து கீழே வந்து 30 இன்ச்சஸ். ஸோ நான் உங்களுக்கு எப்படி இந்த வீடியோவில் காட்டியிருக்கணும் சேம் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணுங்கள். நான் ஏன் 30 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் 2 இன்ச்சஸ் கம்மியாக வேணும். ஸோ அதனால நான் 30 இன்ச்சஸ் தான் லைனிங்கில் எடுத்திருக்கேன். இப்போ அந்த அவுட்லைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பாட்டமில் ஒரு சைடு லைனிங் ஃபேப்ரிக் கம்மியாக இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம பேலன்ஸ் கட் பண்ணி எடுத்த பேலன்ஸ்லேருந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணி இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெஸ்ட்டுக்கிட்டையும் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப க்யூட்டான 16 பேனல் அனார்கலி ஸ்கர்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.